நீங்கள் சிங்கப்பூருக்கு தான் முதல் முறையாக வரீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஐபி வெளியாகிறதுக்கு முன்னால், ஐபின்னா விசா, சிங்கப்பூரில் விசாவை ஐபின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபி வெளியாகிறதுக்கு முன்னால் தயவு செய்து பணம் கட்டாதீங்க. பணம் கட்டக்கூடாது. ஐபி வெளியானதுக்கப்புறம் தான் நீங்கள் பணம் கட்டவே செய்யணும். அதுவும் ஐபி வெளியான உடனேலாம் கட்ட தேவையில்லை. முதல்ல ஐபியை செக் பண்ணுங்கள். ஐபியை செக் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஐபியை தரவாக நீங்கள் செக் பண்ணிடுங்க. அது ஒரிஜினல் தானா, அதில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் எவ்வளோ பேசிக் ஏஜென்ட் சொன்னாரோ அந்த ஏஜென்ட் கரெக்டாக சொன்ன சம்பளம் அதில் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அது கரெக்டானு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டுங்க. ஏஜென்ட்டில் நல்ல ஏஜென்ட் இருக்காங்க, சில பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ ஏமாத்துறவங்கள வச்சு எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு நம்ம நினைக்க வேணாம். முதல்ல ஐபியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஐபியை செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கட்டுங்க. ஐபியை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல குரோம் ப்ரௌசர் போங்க. குரோம் ப்ரௌசர் போய்ட்டு வெயிட் பண்ணுங்க. அதில் வந்து சிங்கப்பூர் விசா ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ரெண்டாவது செக் ஒர்க் பாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கோம். அதை ரெண்டாவது உள்ளதை டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே பண்ணிங்கன்னா அதில் வந்து செக் ஒர்க் பாஸ் அண்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ், தமிழ், சிங்கப்பூரில் உள்ள ஒரு 4 லாங்குவேஜ் கேட்கும். அதில் நான் இங்கிலீஷு கொடுத்தாலும் சரி, தமிழ் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை அதில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ள பாஸ் ஸ்டேட்டஸ் சேலரின்னு கேட்கும். அது கீழே டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு கீழே வந்து ஃபின் நம்பர்னால் உங்கள் ஐபி வெளியாகும் போதே உங்களுக்கு ஒரு ஃபின் நம்பர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போனாலும் சரி, அப்படி இல்லைனா ரெண்டாவது கேட்க பார்த்தீங்களா பாஸ்போர்ட் நம்பர், அதை டெஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாலும் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்தாலும் உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி காட்டும் அப்படின்னா, உங்கள் ஐபி பேப்பரை பார்த்துக்கங்க. ஐபி பேப்பரில் உள்ளது அப்படியே அதில் இருக்கும். வேலிடிட்டின்னு காட்டும், க்ரீன் கலர் டிக் இருக்கும். அது க்ரீன் கலர் டிக் போட்டு வேலிடிட்டின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய சொன்ன சம்பளம் அதில் பேசிக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அது ஃபுல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். அதுதான் ஒரிஜினல் ஐபியா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏஜென்ட்கிட்ட பேசி அமௌண்ட்டை கட்டிக்கங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.